சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம்
இளமுயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். வெண்பனி மலரே முன்னிரு விழியா. நம்மளுடைய 60 ஆண்டு மணிவிழா வைபவம். வடமொழியில் சக்தி அப்தாபூர்த்தின்னு பேர், தமிழில் மணிவிழா 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறோம். இந்த பூஜைகள்லாம் மங்களகரமாக நடக்கணும், எல்லோருடைய கிரகத்திலையும் சுபகாரியங்கள் மங்களகரமாக நடக்கணும் பிரார்த்தனை பண்ணி தான் மங்களகரம்னு சொல்லக்கூடிய மஞ்சளால் விநாயகர் வச்சு முதல்ல விநாயகரை பூஜை பண்ணிடும். இந்த கோயிலில் விநாயகர் விசேஷமான கணபதி, கல்லவாரண விநாயகர்னு பேர். தேவர்கள் அசுரர்கள்லாம் சேர்ந்து திருப்பார்கடலில் அமிர்தம் கிடையிறாங்க. அமிர்தம் கிடையிற வேலையில் தேவர்கள்லாம் விநாயகரை வழிபடலாம் மறந்துடுறாங்க. தன்னை வனந்திலைங்கிறதுனால கோபிச்சென்ற விநாயகர் அமிர்த கும்பத்தை எடுத்து மறைச்சி வைக்கிறார், தானும் மறைஞ்சிக்கிறார். தேவர்கள்லாம் நீராடித்து வந்து அமிர்தத்தை சாப்பிடணும்னு பார்க்குற காலத்தில் அமிர்த கலசத்தை காணும். சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஈஸ்வரன்ட்டேருந்து அசிநீர் பார்க்க உத்தரவார். அரும்பாடுபட்ட அமிர்தத்தை கிடைச்சோ ஈஸ்வரா சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கலன்னு கேட்கும்போது அமிர்தம் கிடைக்கிற வேலையில் தேவர்கள்லாம் விநாயகரை வழிபடலை, கோபம் கொண்ட கணபதி தேவர்களுக்கு சோதனையை கொடுக்குறோன்னு அமிர்தத்தை மறைச்சி வச்சிருக்காருன்னு உத்தரவார். இதுக்கு என்ன பிராய்ச்சித்தன்னு கேட்கும்போது தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகாவிட்ட தலைமையில் விநாயகரை வழிபடுக்கோ அமிர்த கும்பமானது சித்தியாகுங்கிறார். உடனே தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகாவிட்ட தலைமையில் விநாயகரை வழிபட மகாவிட்ட கண்பார்வைக்கு அமிர்த கும்பமானது தெரியுது. உடனே பெருமாள் போய் அந்த அமிர்த கும்பத்தை எடுக்கிறார். அவருடைய கைப்பட்டதுமே அமிர்தமானது உடஞ்சி போய் லிங்கமாக மாறுது. அதனால தான் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு அமிர்தம் கடம் ஈஸ்வரர் அமிர்த கடேஸ்வரர் பேர். அமிர்த கலசத்தை மறைச்சி வச்சு விநாயகருக்கு காரணமையர் கல்லவாரண விநாயகர். என்ன வணங்காமல் எந்த காரியத்தை செய்தாலும் சோதனையை கொடுப்பேன்னு விநாயகர் மறைஞ்சறிஞ்சு அனுகிரகம் பண்ணுறார். விநாயகரோட அனுகிரகம் எல்லோருக்கும் சர்வ மங்களத்தை கொடுக்கணும். விநாயகர் வழிபாடு செய்து கங்கா யமுனா நர்மதா சிந்து காசி ராமேஸ்வர தீர்த்தங்களை பூஜை பண்ணி தீர்த்தத்தை தெரிச்சோம் எல்லாருக்கும் புண்ணியாக வாஜனம். தொடர்ந்து 16 கலசங்களை வச்சு பூஜை பண்ணுறோம். சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம். முதல்ல ராஜகோபுரத்தை வணங்கி நந்தி பெருமான் அனுமதி வாங்கி சிவனை வழிபடணும். பெருமாள் கோயிலுக்கு போனால் நந்தி இருக்க வேண்டிய இடத்துல பெரிய திருவடி கருடாழ்வார் அவரை வணங்கி பெருமாளை செவிக்கும். 60ஆம் கல்யாணத்தை உத்தேசம் பண்ணி கோபுர மாதிரி மணிமண்டபங்கள் 16 கலசங்கள் பூஜைகள் யாகங்கள்லாம் செய்கிறோம். அனுமதியை கொடுக்கணும்னு வேண்டி பூஜை பண்ணக்கூடிய மணி மேலே நந்தி பெருமான் அவர்கிட்ட அனுமதி கேட்டோம். பூஜா காலங்களில் மணி அடித்து பூஜை பண்ணிட்டா அந்த இடத்துல இறை சாநித்தியம். மணி அடிப்பதற்கான மந்திரத்தை சொல்லி பூஜைகளை துவங்கி 16 கலசங்களை பூஜை பண்ணோம். திருப்பூர் ஆலயத்தில் 16 விசேஷம். காரணம் சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு 8-16ன்னு சொல்லக்கூடிய அழியாத ஆயுள் வரத்தை கொடுத்தார். அதனுடைய அடிப்படையில் தான் 16 கலசங்கள் பூஜா விதானம். ஜாதக ரீதியாக செய்யக்கூடிய பூஜை தான் ஆயுள் போகும். 60ஆம் கல்யாணம் மணிவிழா, 70ஆம் கல்யாணம் பீமரத சாந்தி, 80ஆம் கல்யாணம் சதாபிஷேகம். வருடா வருடம் நம்மளோட ஆயுள் விருத்திகா செய்யக்கூடிய பூஜை ஆயுஷ் ஹோமம். எல்லா வைபவத்துக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் காலனை வென்ற கால சுங்காரமூர்த்தி சிவபெருமான பூஜை பண்ணுறோம். மார்க்கண்டனோட பக்திக்காக லிங்கத்திலேருந்து வெடித்து கால சுங்காரமூர்த்தி அவதாரம் பண்ணி இடது பாதத்தினால யமனையே வதம் பண்ணார். யமனை சம்ஹாரம் பண்ணத்தினால தான் சிவனுக்கு யமசம்ஹாரமூர்த்தி, தமிழில் காலசம்ஹாரமூர்த்தி, வடமொழியில் மிருத்யுஞ்சயர்னு நாமதே. மார்க்கண்டேயருக்கு 8-16ன்னு ஆயுள் வரம் கொடுத்தார் சுவாமி. நமக்கெல்லாம் ஆயுளை கொடுக்கக்கூடிய பரம்பொருள். 60ஆம் கல்யாண வைபவத்தை ஐயா வீட்டில் பண்ணிட்டாலும் எந்த ஒரு சிவக்ஷேத்திரத்தில் பண்ணிட்டாலும் இந்த கோயிலில் உள்ள சாமி தான் இங்கேயும் பூஜை வரும். திருப்பூர் கோவிலில் வந்து பண்ணிக்கிறோம். 1க்கு கோடி பங்கு பலன்னு சொல்லியிருக்கு. காரணம் மார்க்கண்டேயருக்கு 8-16ன்னு ஆயுள் வரம் கிடைச்ச ஸ்தலம் இந்த க்ஷேத்திரம். விசேஷமான ஆயுளை கொடுக்கணும்னு வேண்டி மேலே உள்ள கலசத்தில் காலசம்ஹாரமூர்த்தி அம்பாள் பாலாம்பிகை 8-16ன்னு வரத்தை வாங்கின மார்க்கண்டேயர் முழுமதர் கடவுள் மகா கணபதி அறுபடை வீட்டுக்கு அதிபதி வள்ளி விஸ்வநாத மீத முருகப்பெருமான் இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அட்டதிக்பாலகரோட பூஜை பண்ணும். படிக்கக்கூடிய பிரம்மா, காவத்து பண்ணக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள், அதர்மங்களை அழிக்கக்கூடிய ஏகாத சுருத்திரன் மும்மூர்த்திகளை பூஜை பண்ணி நாம் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள்லாம் ஜெயமடையணும். துர்கா பரமேஸ்வரி குடும்பத்தில் நிரந்தரமான செல்வத்தை கொடுக்குற மகாலட்சுமி, குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியை கொடுக்கணும்னு சரஸ்வதி அம்பாவை பூஜை பண்ணியிருக்கோம்.
சரீரத்தில் வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணி தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணும். குடும்பத்தில் உள்ள திருப்தி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டி சுதர்சன மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார பூஜை பண்ணி பிறந்த தமிழ் வருடம், பிறந்த தமிழ் மாதம், பிறந்த நட்சத்திரம் 3 ஒன்று சேர்ற வைபவம் தான் 60ஆம் கல்யாணம். அந்த மணிவிழா தெய்வத்தை பூஜை பண்ணும். எல்லோருமே நீண்ட ஆயுரோட பரம சௌக்கியமாக இருக்கணும்னு வேண்டி ஆயுர் தேவதையை பூஜை பண்ணிடும். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சுவாமி நமக்கு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர், உங்களுடைய நட்சத்திரங்களை பூஜை பண்ணி நிறைவாக நவக்கிரக வழிபாடு. இந்த கோயிலை பொறுத்தவரையில் நவக்கிரகம் கிடையாது. நவக்கிரகத்துக்கெல்லாம் மேலான ஸ்தலம். ஏன் இந்த கோயிலில் நவக்கிரகம் இல்லைன்னு பார்த்தா, உயிரோடு வாழும்போது மனிதர்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டையுமே நிர்மாணம் பண்ணுறது நவக்கிரகங்கள். ஆன்மா உயிருக்கு அதிகாரம் யம தர்மராஜா. சாமி யமனை வதம் பண்ணதுனால கோயிலில் நவக்கிரகம் கிடையாது. நவக்கிரகம் இல்லைங்கிறதுனால தான் ராகுகாலம், யமகண்டா, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, பாட்டி முகம் எதுவும் கிடையாது. வருஷம் 365 நாளாக 60, 70, 80ஆம் கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லோருமே சௌரியமாக இருக்கணும்னு வேண்டி நவக்கிரகங்களை தானியங்களில் வச்சு நவக்கிரக பூஜை பண்ணுறது. 16 மந்திரங்களை சொல்லுவோம். மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்ட மகாமந்திரம். மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் ஆயுள் வரம் கொடுத்தார். ஆயிரம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி கடனாக 16 மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணார் மார்க்கண்டேயர். ஈஸ்வரா உன்னை பூஜை பண்ண, எவனுடைய விடியிலேருந்து என்னை காமத்து பண்ணி கொடுத்த, என்றும் 16ன்னு சொல்லக்கூடிய ஆயுள் வரத்தை அனுகிரகம் பண்ண, என்னுடைய சரீரத்தை நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், எனக்கு ஆயுளை கொடுத்தா போகிற, என்னை போட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆயுள் பாக்கியத்தை கொடு, யமவைத்தை போக்குன்னு சொல்லி 16 மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணுறார். மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம்னு பேர். 16 மந்திரத்தை சிவாலயத்தில் நாம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு யமபயம் மரணபயம் நிவர்த்தியார். ஒரு மந்திரமாக சொல்கிறோம். மந்திரம் சொல்லி கையை காட்டும் போது எல்லாருமே உடுத்து சரணம் பண்ணி ஏங்கி கையை காட்டுறேன், அப்படியே பூமியை தொட்டு கண்டு வந்து எல்லாருமே ஏந்துடும். சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே, பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறந்திடவே வெண்பனி மலரே, உயிரில் புது சுவாசம் தருதே, உன் நிறவிழியா என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தீர்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காட்சி பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாறை மரம் நான் நீர்வீழ்ச்சியானே, காட்சி பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாறை மரம் நான் நீர்வீழ்ச்சியானே.
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம் நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே உன் விழியா பிறர் கழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை இன்னைக்கு அம்பாள் அபிராமியை பிரார்த்தனை பண்ணி 8 மந்திரங்கள் அகில உலகத்திற்கும் ஆதி ஜெகன்மாதா கண்கண்ட தெய்வம் ஆதிபராசக்தி அன்னை அபிராம். அந்த பராசக்தி 51 சக்தி பீடங்களில் 51 சக்திகளாக இருந்து அருள் பாலிப்பதாக சாஸ்திரம். காஞ்சியிலே காமாட்சியாகவும்
மதுரையிலே மீனாட்சியாகவும், காசியிலே விசாலாட்சி அன்னபூர்ணையாகவும், திருக்கர்காவூரிலே கர்ப்ப ரட்சாம்பிகையாகவும், திருமயிலையிலே கர்ப்பகாம்பாலாகவும், திருவானைக்காவில் அகிலாண்டீஸ்வரியாகவும், இப்படி ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு நாமதையும். இந்த வரிசையில் சிதம்பரத்தில் சிவகாமி, திருக்கடியூரில் அபிராமி. இந்த பக்தர் அபிராமியை போற்றி அபிராமி பட்டரால் பாடற்பட்ட பாடல் அபிராமி அந்தாத். அந்த அந்தாதனுடைய சாராம்சமாக 8 மந்திரங்கள். புருஷாலாமிரதம் நமக்கு வாழ்க்கையில் நீண்ட ஆயுளை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, லட்சுமி கடாட்சத்தை கொடு, வம்ச அபிவிருத்தியை கொடு, பிள்ளைகளுக்கெல்லாம் நிரந்தரமான தாலி பாக்கியத்தை கொடு, கணவருக்கு நீண்ட ஆயுள் பாக்கியத்தை கொடு, பிள்ளைகளுக்கு வித்தை, கல்வி, ஞானத்தை கொடு, துன்பமில்லாத வாழ்வை கொடுன்னே அபிராமி அம்பால வேண்டி 8 மந்திரம். ஒரு மந்திரமாக சொல்கிறோம். மந்திரம் சொல்லி கையை காட்டும் போது எல்லாருமே உழுந்து சரணம் பண்ணி ஏந்திருக்கணும். நேத்தியாட்டம் இப்படி எல்லாருமே ஏந்துரும். சா 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 தி சரி சபா மம த த த சரி பாபா. சா 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 தி சரி சபா மம த த த சரி பாபா. கம த நி சா திரி சா. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு.
கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ தூக்காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ தூக்காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா சிறு சிட்டிகை பாசம் பெரும் கடலாய் மாற மணித்துளி எல்லாமே அரை நொடிக்குள் தீர மழை தரையா உள்ளம் பிசு பிசுப்பை பேண எதற்கடி திண்டாட்டம் கரகதப்பை காண நீராதே இனம் சொல்லாமல் சொன்னாய் சிங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயே உன்னாலே யோசிக்கிறேன் உன் விரலை பிடித்து நடக்கும் நிமிடம் யாசிக்கிறேன் கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ தூக்காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும் தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும் எது எதற்கோ பொய்கள் எதிர் எதிராய் மெய்கள் எது எதுவாய் ஆகும் விடை கடந்தே போகும் கண்ணாடி முனை போல் எண்ணங்கள் கூறாய் இல்லாததை போல் எல்லாமே வேறாய் உன்னால பூரிக்கிறேன் உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் பூதைக்கிறேன் கண்ணுக்குள் பத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வாதி தித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ தூக்காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே
பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா கவர் பாண்டி புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம் இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம் தேடினோம் ஓடினோம் எத்தனை கனவு ஓய்ந்து போய் சாய்வது குழந்தை இருக்கும் போடு இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா தாயும் இல்லை தாரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பு இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மழையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா கவர் பாண்டி புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு உறவுகள் கூடும் கிளிக்கூடு இந்த அன்பை போல வேறேது வார்த்தைகள் எல்லாம் போதாது எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான் ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு உறவுகள் கூடும் கிளிக்கூடு தானே நானே நானே தானே நானே நான் தானே நானே நானே தானே நானே நான்
சொல்லு சின்னம்மா சின்னம்மா நில்ல 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 செலமா சிலையம்மா சொல்லு 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 சின்னம்மா சின்னம்மா நில்ல 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 செலமா சிலையம்மா சொல்லு 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 சின்னம்மா சின்னம்மா நில்ல 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 செலமா சிலையம்மா சொல்லு 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 அம்மம்மா அழகம்மா அடிநெஞ்சே யாரம்மா பிடியம்மா மொழியம்மா விற்பந்தன் ஞாபகம்மா சின்னம்மா 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 குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை தீட்டினார் இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார் முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததார் தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததார் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததார் தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததார் உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்க போன என்ன போகாத உன்னோட பாசம் என் உச்சி மோத பாதம் வரை என் புருஷ ஆட்சி ஊர் தெக்காலதான் நிற்கும் அந்த முத்தாரம் சாட்சி எனக்கா
வச்சாக்க பூனை விடுமா சொல்லடி சுந்தரி நெத்திலி வத்தல் வீசுற வடையில நட்சத்திரம் மாதம் வருஷம் திதி பிறக்கிற நாள் திரும்பி வாழ்க்கையில் பார்க்குற நாள். திரும்பி இதே நாளை 120 பார்ப்பேன். நமக்கு 60 வருஷம் தான். அப்போ பிறக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. குழந்தையாயிட்டார். குழந்தையா அம்மா வயசுலையும் ஜனிக்கிற நேரத்தை பார்க்கும்போது சில மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக சாந்தி ஹோமம் பண்ணிக்கணும். யாகம் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறது. இந்த துணியை விட்டுறோம். வீட்டில் கல்யாணம் ஆகும் பிள்ளைங்களாம் இருக்கும். இந்த தாலி இவங்க கட்டிக்கிட்டாக்கா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதுக்காக தான் தாலி. இதுக்கு தாலி கிடையாது. சஷ்டியத்தை பூர்த்தி சாந்தி ஹோமங்கிறது பிறந்த நாள் கொண்டாட்டம். ஹாப்பி பர்த்டே. அவர் கல்யாணம் நடத்திட்டு கை நடுக்குது. எங்கே அனிமூன் போகிறார். என்ன அனிமூனை பற்றி பேசக்கூடாது. நம சிவாய நமோ நாராயணாய ராமராம இதுதான் மூல மந்திரம். இதை சொன்னாலே நமக்கு எல்லாமே சித்தியாயிடும். இது கல்யாண கணக்கில் வராது. கல்யாண சனிக்கிழமையில் யாராவது தாலி கட்டுவாங்க. அதனால் இது பரிகாரத்தை பண்ணுறதுனால என்னென்ன பலன் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம். அதனால இவருக்கு பையன் சிட்டி பையன் 4 பெற்றுக்கணும். ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ 4 பெற்றுக்கணும். நம்ம தர்மத்தில் என்ன இது ஜனத்தொகை குறையுது. அந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜனத்தொகை விருத்தி ஆகணுங்கிறதுக்காகவே மதத்தை ஏற்படுத்தி இப்போ பையன் கல்யாணம் பண்ணி தெய்வ தலாக் பண்ணதை அப்பங்காரம் பண்ணிக்கலாம். என்ன நினைக்க அதெல்லாம் நம்ம பேசலாம் ரொம்ப கான்ட்ரவர்சி. அதனால் நம்மளுடைய தர்மம் என்ன? நம்ம தர்ம பிரகாரம் வம்சமாக வாழையடி வாழை ஆள் போல் விழுதோடி அருகு போல் வேரோடி வாழையடி வாழைன்னு சொல்லக்கூடிய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய சாந்தி ஹோமத்தை சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி ஹோமம்னு எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர் தான் தலைமையார். 20 தலைமுறைக்கு மேலே இந்த கோயிலில். இந்த காலத்தில் ராஜாக்களுக்கு ஜமீன்தாருக்கு மட்டும் பண்ணுது. எல்லாரும் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்து என்னுடைய தேவைப்பட்டாங்க. விஸ்வநாத குருமணி அவங்களுடைய பரம்பரை நாங்கள். எங்கள் அப்பா ஆரம்பித்தது ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கமர்ஷியலாக போச்சு. வியாபாரமாக ஆள் நிறையா வர வர யார் நல்லவங்கன்னு தேர்ந்தெடுக்கும். இல்லை யார் நல்லா இருக்காங்க. இஆர்டி ஒரிஜினலாக லோக்கல் ஜுவல்லரி ஒரிஜினலாக நம்ம தேடுறோம்ல நகை எடுக்கும்போது அதேமாரி தேடி எடுத்து அந்த அவங்கள்ட்ட போனால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சில பேர் கைராசி பார்ப்பாங்கள்ல சென்டிமெண்ட். அதேமாரி சில பேரோட கைராசி அதனால் 60 மட்டும் இல்லாமல் 70 பண்ணிக்கணும். நிறைய பேரம்பேத்திகளோட வரணும். அதுதான் எங்கள் ஆசை. அதனால தான் அதுதான் இந்த 60ங்கிற கான்செப்டே இல்லை. வாழ்க வளமுடன் 70க்கு வந்துருக்காங்க. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. தனதே 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 தனதே
அழகு செய்த தவறை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல மன வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தரை இருந்ததே. தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வானத்தில் ராஜம் என் வீணிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள். பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே. யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் வண்ணமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வண்ணமும் பேரு சொல்லும். இந்த கோடம்பாரி கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி. சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவு